ஹாய் எவ்ரிவான், ஹாப்பி நியூ இயர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிக்கனை அவனில் பேக் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு சாஸ் செஞ்சிடலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயிலும் 1 டீஸ்பூன் பிளாக் பெப்பரையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும், ரொம்ப வேண்டாம். அது நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு ஃபாக்கோ இல்லை ஸ்பூனோ வச்சு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. அப்புறம் இதில் கொஞ்சம் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி போட போகிறோம். ஒரு ஹாஃப் லெமனை கொஞ்சமாக ஸ்க்வீஸ் பண்ணி போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். நம்ம ப்ரிப்பேர் பண்ண அந்த சாஸை இந்த சிக்கன் மேலே இப்போ நம்ம நல்லா அதை ஊற்றி விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். அந்த கோழியோட எல்லா பக்கட்டும் படுற மாதிரி நல்லா திருப்பி விட்டு நல்லா கலந்து விடலாம். இப்போ நான் 2-3 லெமன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்க போகிறேன். இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்குங்க. எனக்கு இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், அதனால் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணான்னா விட்டுருங்க. இந்த மாதிரி கீழே ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ரோஸ்மேரி இருக்குல்ல, அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதெல்லாம் அந்த சிக்கனை பேக் பண்ணும் போது அந்த வாசனை கொடுக்கறதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். ரோஸ்மேரி வீட்டில் இல்லைன்னா நீங்கள் ரோஸ்மேரி பவுடர் விற்கிது, அதை கூட நீங்கள் மிக்ஸ் பண்ண சாஸோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணி இதில் அப்ளை பண்ணலாம். அவனை 10 நிமிஷத்துக்கு முன்னக்கே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருங்க. 160 டிகிரிஸில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண கோழியை இந்த அவனில் வச்சுட்டு இதை ஒரு 45 மினிட்ஸ் 40லேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம பேக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சாஸ் செய்யலாம். இதுக்கு இன்றைக்கி நான் பிளாக் மஷ்ரூம் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த மஷ்ரூம்க்கு பதிலாக நீங்கள் வேறு மஷ்ரூம்ஸ் கூட சேர்த்துக்கலாம். ஒயிட் மஷ்ரூம், பட்டன் மஷ்ரூம், அந்த மாதிரி எதா வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இது கிராஸாக இருக்கும், அதனால் நீங்கள் எடுக்கும் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வெட்டினீங்கன்னா ஸ்மூத்தாக வெட்ட முடியும். அடுத்தது ஒரு 3 பல்லு பூண்டு எடுத்துக்குவோம். அதை இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி விட்ருவோம். உங்களுக்கு இந்த ஸ்லைஸர் இல்லைன்னா நீங்கள் கத்தியில் கூட சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கலாம். அப்புறமேலு இந்த சாஸ் செய்யும் இந்த பூண்டு நீங்கள் ஆட் பண்ணும் அந்த பூண்டு இருக்கிறதே தெரியக்கூடாது, அதாவது வாயில் படக்கூடாது. அந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்னதாக நீங்கள் நறுக்கி வச்சிடணும். இதை இப்போ நம்ம ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்து அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம நறுக்கி வச்சோம்ல அந்த பூண்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டை ஆட் பண்ணுறது முன்னுக்கு பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பட்டர் இதில் இந்த சாஸில் ஆட் பண்ணோமா அது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சமாக ஒரு 20 கிராம் அந்த மாதிரி பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பட்டர் இலகுனதுக்கப்புறம் நீங்கள் அந்த பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லேசாக ஒரு மாதிரி பொரிஞ்சோடனே நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப நேரம் வதங்க விட்டுறாதீங்க, ஏன்னா கருகிரும். இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த அந்த மஷ்ரூமை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்து போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க. 2 நிமிஷம் கழித்து நம்ம அதில் சாஸ் ஆட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி பெப்பர் ஸ்டிக் சாஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஆயிஸ்டர் சாஸ் கூட சேர்த்துக்கலாம். இதுக்காக போய் சாஸ் வாங்க வேண்டாம். அப்படி இல்லைனா பர்பிக்யூ சாஸ், உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் சாஸ் பிடிச்சிருக்கோ அந்த சாஸ் நீங்கள் இதில் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 3 கரண்டி அந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் அதை வதக்கி விட்ருங்க. அந்த மஷ்ரூமில் நல்லா அந்த சாஸ் படுற மாதிரி தண்ணி சேர்த்துக்காமல் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் அதை ஒரு கொதிக்க விட்டுறணும். பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. வாசமாகவும் இருக்குது, நல்ல வாசமாக இருக்குது. இதில் இப்போ ஒரு டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு ரொம்ப போட்டுறாதீங்க, கொஞ்சமாக பார்த்து போட்டுக்கோங்க அளவு. இப்போ இதில் ஹெவி க்ரீம் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 200 கிராம் ஹெவி க்ரீம் சேர்த்துக்குங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்மளோட சாஸ் ரெடி ஆகிருச்சு. நம்ம சிக்கனும் இந்நேரத்துக்கு ரெடி ஆகியிருந்துருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சிக்கனை சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த சிக்கன் கூட நம்ம ஏற்கனவே செஞ்சுருந்தோம்ல ஒரு பொட்டேட்டோ பெட்டி செஞ்சுருந்தோம்ல,
அதையும் ஆட் பண்ணி தான் இதை இன்றைக்கி சர்வ் பண்ணேன். அதோட லிங்க் வேணும்னா அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் பண்ணுறேன். பார்த்துட்டு அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஹாப்பி நியூ இயர். டேக் கேர்.